அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்போம். இயேசுவோட இளைப்பாறுதலை நம்ம பிரவேசிப்போம். அல்லேலூயா. அவருடைய இளைப்பாறுதலுங்க. இப்ப இயேசு எப்படி இருக்காரா? பரலோகத்துல அமர்ந்திருக்கிறாருங்க. அவர் வேலை முடிந்தது. இயேசுவோட வேலை முடிந்தது. அதனால அவர் அமர்ந்திருக்கிறாரு. ஏன்னா அவரோட கூட நாமும் உட்கார்ந்துருக்கிறோம். அவர் கூட தேவனோட ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதுக்கு எந்த கஷ்டமும் நம்ம பட தேவையில்லை. பிரியமானங்களே, அமர்ந்திருந்து சுதந்திரிப்போம். ஹல்லேலூயா. மத்தேயு 6வது அதிகாரம் 27வது வசனம். கவலைப்படுகிறதுனால உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். அப்படின்னா தேவன் நீங்க என்ன சொல்றாருன்னா, கவலைப்படுவதனால உங்களால என்னத்தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. கவலைப்படுவது இயல்பு தான், ஆனாலும் கவலைப்படாதீங்கன்னு தேவன் சொல்றாரு. ஏன்னா கவலைப்பட்டு உங்களால எதுவுமே சாதிக்க முடியாது. அதுதான் உண்மை. பிரியமானங்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. Which of you by worrying can add 1 cubit to his stature? பிரியமானங்களே, தெரிந்து கொள்ளுங்க. கவலைப்படாமல் வாழ்வது தான் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது. எத்தனை பேர் கவலையே படுறதில்லை? வரும், அது எப்படியோ ஒரு மாதிரி வரும். ஆனாலும் தேவன் சொல்றாரு, கவலைப்படுகிறதுனால உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். கூட்ட முடியாது. பிரியமானங்களே, கவலைப்படுவதனால உங்க வாழ்க்கையில 1 மணி நேரம் கூட நம்ம கூட்ட முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையில 1 மணி நேரம் கூட நம்ம கூட்ட முடியாதான். கவலைப்படாமல் வாழ்ற வாழ்க்கை தாங்க தேவனுடைய இளைப்பாறுதல். அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிப்பது. இப்ப இயேசு இளைப்பாரி கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுங்களா? அவருடைய வேலை சிலுவையில முடிந்தது. வெற்றிகரமா இயேசு சிலுவையில வெற்றி சிறந்தாருங்க. வெற்றி சிறந்து மரணத்தையும் பிசாசையும் ஜெயிச்சு தேவன் எங்க போய் உட்கார்ந்தாராம்? பிதாவின் வலது பரிசத்துல உட்கார்ந்தாராம். ஆமென். அவரோட கூட கிறிஸ்துக்குள்ள நம்மள தேவன், பிதாவாகிய தேவன் அவரோட கூட உட்காரும் செய்திருக்கிறார். அவர் உட்கார்ந்து இருக்கும் பொழுதுங்க, அவருக்குள் இருக்கிற நம்மளும் எல்லா வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் அமர்ந்து கொள்ள கத்துக்கொள்ளணும். அமர்ந்து கொள்ள, அதுதான் கவலைப்படாத வாழ்க்கை. இதுக்கு தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. பெரியமானங்களே, நம்மலாம் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல சந்தோஷமா இருக்கணும், தேவனுடைய சமாதானம் நிறைஞ்சவங்களா வாழணும். இதுக்கு தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. பெரியமானங்களே, எதை குறித்து நம்ம கவலைப்படவே கூடாதான். எதை குறித்து நம்ம கவலைப்படவே கூடாதான். பிரியமானங்களே, ஸோ தேவனுடைய அன்பு நம்மளை ஆட்கொள்ளும் போதுங்க, அந்த அன்பானது நம் கவலைப்படுவதிலிருந்து நம்மளை விடுதலையாக்கும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. எல்லாத்துக்கும் ஒரு மருந்து தான் இயேசு. அவருடைய அன்பு, தேவன் நம்ம மேல பாராட்டிக்கிற அந்த அன்பு கவலையெல்லாம் நம்மள்ட்ட இருந்து தூரப்படுத்துமா? அப்படின்னா என்னங்க? தேவனோட அன்பை தியானிக்கிறது. பிரியமானங்களே, உங்க வாழ்க்கையில அப்ப தேவன் என் மேல வச்சிருக்கிற அன்பு ரொம்ப பெருசு, தேவன் என்ன ரொம்ப நேசிக்கிறாரு அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது பிரியமானங்களே, கவலை வராதுங்க, உங்க பக்கமே வராது. ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு நாளும் பிரியமானங்களே, தேவனுடைய அன்பை தியானம் பண்ணுங்க. தேவனுடைய அன்பை தியானம் பண்ணுங்க. இவ்வளவாய் நம்ம மேல அன்பு கூர்ந்து சிலுவையில நமக்காக பலியான தேவனே, அவருடைய அன்பு இவ்வளவா என் மேல் அன்பு கூர்ந்தார். இங்க பாவ சிந்தையுடையவங்க பாவத்தை குடிச்சு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, பாவத்தையே சிந்திச்சுட்டு இருந்தாங்க. ஒன்று தவறு பண்ணிட்டேன், இது தப்பு, இப்படி பண்ணிட்டேன், இது தப்பு, அந்த சிந்தனை அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்து கொண்டே இருந்தாங்க. அப்படின்னா தேவன் அவங்க மேல வச்சிருக்கிற அந்த முழுமையான அன்பை அவங்களால விசுவாசிக்க முடியாது. தெரியுங்களா? ஸோ அது என்ன பண்ணும்? அவங்கள பாவ குற்ற உணர்வுலேயே தான் வாழ செய்யும். இல்லை பிரியமானங்களே, அந்த பாவ குற்ற உணர்வுல நீங்க வாழும் பொழுது எப்படி வாழ்வீங்க? கவலையோடு தான் வாழ்வீங்க. அதனால தான் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்க எல்லாரும் இந்த இடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். ஸோ இந்த இளைப்பாறுதல் கொடுக்கறதுக்கு தான் இயேசு நமக்காக சிலுவையில மரிச்சாரு. பிரியமானங்களே, உங்களுக்கு தெரியுங்களா? ஏன்னா அது நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. அது நம்ம தான் பயன்படுத்தணும் நம்ம வாழ்க்கையில. எப்படி பயன்படுத்தணுமா? இயேசுவை ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்ப்பதின் மூலமாய். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அந்த அன்பு நம்மளை ஆட்கொள்ளும் பொழுது பிரியமானங்களே, நம்மளை கவலைப்படுவதிலிருந்து நம்மளை விடுதலையாக்குமா? You're so special to God. நீங்க ஒவ்வொருத்தரும் விசேஷமான பிள்ளைகளா இருக்கீங்க தேவனுக்கு. காட்டு புஷ்பங்களை காட்டிலும், ஆகாயத்து பறவைகளை காட்டிலும் நீங்க விசேஷமானவருங்க. இயேசு விலைக்கு சொல்றாரு. இதெல்லாம் என்னத்தை குறிக்குது? அவரோட அன்பை குறிக்குது. மறைமுகமா அவரோட அன்பு உங்க மேல, நான் இவ்வளவு கரிசனை உள்ள தேவனா இருக்கிறேன்னு தேவன் உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்க. கவலைப்பட்டு உங்களால எதுவுமே சாதிக்க முடியாது என்று தேவன் இந்த மாலை வேளை சொல்றாரு. என் தேவன் சொல்றாரு, அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிங்க. நான் இப்ப சகலமும் சிலுவையில முடித்து நான் இப்ப அமர்ந்திருக்கிறேன், அதே போல நீங்களும் அமர்ந்துருங்கன்னு தேவன் சொல்றாரு. அமர்ந்துருங்க. தெரியுங்களா? சுத்திக்கிட்டே இருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பக்கத்துல வரும்பொழுது தட்டி 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 விட்டுக்கிட்டு இருப்போம். அப்ப நம்ம கவனம் எல்லாம் எங்க போகுது? எதிராளி ஈக்கு சமமா ஒப்பிட்டு பேசப்படுகிறார்.
ஸோ அவன் அப்படிதான். நீங்கள் இப்போ அமர்ந்திருக்கீங்க தெரியுங்களா, அமர்ந்திருக்கிற இந்த ஸ்தானத்துலேருந்து உங்களை எப்படியோ அகற்றி போட்டுடணும், நவர வச்சிடணும் உங்களை. அப்படின்னா அந்த இலைப்பாறுதலுக்குள்ளே உங்களை பிரவேசிக்க வைக்கக்கூடாது, உங்களை வந்து அந்த இலைப்பாறுதலுக்குள்ளே உங்களை வாழ வைக்கக்கூடாது. இந்த பிரச்சனையை யோசிச்சுக்கிட்டு, இந்த பிரச்சனையை யோசிச்சுக்கிட்டு, அப்புறம் இந்த பிரச்சனையை யோசிச்சுக்கிட்டு, அப்புறம் இந்த பிரச்சனையை யோசிச்சுக்கிட்டு, இப்படி தான் வருவான். அப்போ உங்ககிட்ட வந்து சுற்றிட்டு இருக்கிற மாதிரி. அப்போ உங்களோட இது எங்கே இருக்கும்? இப்படி தான் உட்காந்துட்டு இருப்பீங்க. சுத்த நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்படி 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 அப்புறம் சமயம் உட்கார்ந்து இருக்கிற உங்களுடைய நிலைமையிலேருந்து கூட, உங்கள் இடத்துலேருந்து கூட ஓடி போய் விரட்டுவீங்க. இதெல்லாம் வந்து இலைப்பாறுதல் இல்லை. அப்படின்னா உங்கள் கவனத்தை வந்து எங்கே செலுத்துறது? பிரச்சனைக்குள்ளாக கொண்டு போகிறது. இதில் கவனம் செலுத்து. இது எப்படி நாளைக்குள்ளே இந்த காசு கட்டணும்னா என்ன ஆகும்? கட்டாட்டினா போச்சே அப்படின்னு அந்த ஒரு பிரச்சனை. ஏதோ ஒரு காரியத்துக்கு உங்களுக்கு பணம் கட்டணும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேட்லைன் கிட்ட வந்துட்டு இருக்கு. ஆனால் இன்னும் அதுக்கான அந்த பண தேவை உங்களை வந்து சந்திக்கல. ஸோ அங்கேயே கொண்டு போயிட்டு இருப்பான். ஐயோ பணம் வந்து சேரல. ஆனால் நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும் என்று வேதம் சொல்லுது. சங்கீதம் 23. கிறிஸ்து நம்மளை மேய்ப்பரா ஆனபடினால அவருடைய நன்மையும் கிருபையும் தொடருமாம் நம்மளே. ஸோ அந்த நன்மை கிருபையில தாங்க அந்த பணத்தை அடங்கியிருக்கு. ஸோ உங்க கவனம் வந்து அந்த இதுக்குள்ள போகக்கூடாது. ஐயோ அந்த டேட் லைன் முடியுதே, பணம் வருதே, பணம் சந்திக்கப்படுதே, பணம். பிரியமானங்களே, அவரை நோக்கி பாருங்க. அப்படின்னா அமர்ந்த வண்ணமாய். ஸோ உங்களை திசை திருப்ப பாக்குது பார்த்தீங்களா அந்த பண பிரச்சனை, அங்க போயிடாதீங்க. அமர்ந்த வண்ணமாய் கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஸோ இந்த பண பிரச்சனை அந்த டேட்லைன் கூட தேவன் சந்திப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிப்பது. உங்கள் உட்கார்ந்து இருக்கிற அந்த ஸ்தானத்திலேருந்து வெளியாயிடாதீங்க, உட்கார்ந்து கொண்டே இருங்க. இயேசு உட்கார்ந்துருக்கிறாரு. சகலமும் நமக்கான வேலைங்க, நமக்கான காரியங்கள் எல்லாத்தையும் இயேசு நமக்காக சிலுவையில செஞ்சு முடிச்சிட்டாரு. பெரியமானவர்களே, ஹல்லேலூயா. அமர்ந்திருந்து அவருடைய ஆசீர்வாதங்களை உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். சோ தூக்கம், ஆரோக்கியம், பல நல்ல வருஷங்களை கவலையானது திருடி கொள்ளும். உண்மைதானுங்களே? எத்தனை பேர் பிரச்சனையை யோசிச்சு கவலைப்பட்டு தூக்கத்துல இழந்து சரீரத்துக்கு மன உளைச்சலுக்குள்ளாய் போய் எத்தனை பேர் வந்து வியாதிக்கு இதா இருக்காங்க தெரியுங்களா? இருக்குங்க. ஸோ கவலைப்படாதீங்கன்னு தேவன் சொல்றாரு இந்த மாலை வேலையில. கவலைப்படாதீங்க. இல்லை சிஸ்டர், நான் காஃபி குடிச்சிட்டேன், அதனால தான் ராத்திரி முழுது நல்லா தூங்க முடியல. அது பரவாயில்ல. ஆனா பிரச்சனையை யோசிச்சு கவலை, அது எப்படி ஆகும், என்ன மாதிரி ஆகும், இது எப்படி இந்த மாதிரி நடந்தது. பிரியமானங்களே, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்களை தான் நான் வச்சு உங்கள்கிட்ட சொல்றேன். அதை நான் உங்கள்கிட்ட விவரிச்சு சொல்லாமல இருந்தாலும் கூட, ஆனா உங்களுக்கு தெரியும் அதே யோசிக்கிறது, அதனால தூக்கத்தை இழந்து போறது வேணவே வேணாம். பிரியமானவே, அதுதான் கவலைங்க. தேவன் வந்து நம்மளை இலைப்பாறுதலுக்குள்ளான வாழ்க்கைக்கு நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அந்த பிரச்சனை எல்லாத்தையும் பிதாவாகிய தேவன் இயேசு எதெல்லாம் ஜெயித்தாரோ எல்லாத்தையும் அவர் கால் கீழே வந்து போட்டாருங்க. அவர் காலெல்லாம் அது மேல இருக்கு. அப்ப அவரோடு கூட உட்கார்ந்துருக்கிற நம்மளும் எப்படி இருக்கோம்? பிதாவாகிய தேவன் நமக்கும் அதை தான் செய்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். சோ பிரியமானங்களே, சோ தூக்கம் திருடி கொள்ளப்பட அல்லது ஆரோக்கியம் திருடி கொள்ளப்பட, நல்ல வருஷங்கள் திருடி கொள்ளப்பட இடம் கொடுக்காதீங்க. இடம் கொடுக்காதீங்க. சிலர் ஒருத்தங்களை காதலிப்பாங்க, அந்த காதல் வந்து ரிஜெக்ட் ஆயிடும். ராத்திரி மூலம் கவலையான பாட்டை போட்டு எப்படி என்ன ரிஜெக்ட் பண்ண முடியும்? அப்படியே ராத்திரி முழுதும் தூங்காம அதே நினைச்சிட்டு இருக்கிறது, அப்புறம் கவலையிலே போறது. இதெல்லாம் வந்து வாழ்க்கையில நடக்கிற காரியத்தை உங்கள்கிட்ட சொல்றேன் பிரியமானங்களே. உண்மைதானுங்களே? தெரியும், ஒருத்தர் மனசார நீங்க நேசிட்டீங்க, ஆனா அந்த நபர்கிட்ட இருந்து அதே ரெஸ்பாண்ட் வரல. தூக்கமில்லாத இரவுகள். ஆனா காட் சேஸ், தேவன் சொல்றாரு, அந்த 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 நபரை காட்டிலும் உனக்கு நல்ல சிறந்ததை நான் உனக்கு கொடுப்பேன். God always has the best for his children. தேவன் எப்பொழுதுமே தம்முடைய பிள்ளைகளுக்கு சிறப்பானதே வைத்திருக்கிறாருங்க. ஆமென். சும்மா வாங்க, நமக்காக இறங்கி வந்து நமக்காக சிலுவையில பாடுகளை அனுபவித்து நமக்காக மரித்த தேவன் சும்மா வாங்க நம்மளை விட்டுருவாரு. அவர் ரத்தத்தால் நம்ம கழுவி நம்மள எல்லாத்தையும் அவர் கூட உன்னதங்களை உட்கார வச்சிருக்கிறாரு பாருங்க, உயிரோடு எழுப்பி. பிதாவாகியதன் சும்மா நம்மளை விட்டுருவாரா? இல்லை பிரியமானங்களே. அதனால தான் நம்ம எப்பொழுதுமே அதெல்லாம் நம்ம தியானம் பண்ணணும், தேவனுடைய அன்பை தியானம் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமே இயேசுவோட அன்பு தான். பிதாவாகிய தேவன் நம்ம மேல எவ்வளவாய் அன்பு வச்சிருக்கிறான்னு சொல்லி இயேசு மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தினது.
அதனால தேவனை அளவிடாதீங்க. நீங்க அளவு போட்டுறாதீங்க. இவ்வளவு தான் தேவன் எனக்கு செய்வாரு, அதுக்கு மேல செய்வார் இல்ல. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நமக்கு செய்கிறவர். ஹல்லேலூயா. சோ கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்குங்க, நாம் கவலைப்படாமல் இருக்கும் போதுதான் தேவனுடைய, கிறிஸ்துக்குள்ள இருக்கிற நமக்கு, நம்ம கவலைப்படாமல் இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ள வல்லமையா அது கிரியை செய்யும். தெரிந்து கொள்ளுங்க பிரியமானங்களே. ஹல்லேலூயா. அபிஷேகம் நமக்குள் தடையின்றி கிரியை செய்யும். நம்ம கவலைப்படாமல் வாழும் போதுதான் நல்ல பலத்தோடு சுகத்தோடு வாழலாம், கவலைப்படாமல். அதனால தான் தேவன் சொல்றாரு, ஏத்தீங்களா, அவருடைய பிள்ளைகள் ஆரோக்கியமா இருக்கணும், அவருடைய பிள்ளைகள் பலசாலிகளா இருக்கணும். அதனால நீ கவலைப்படாதுன்னு சொல்ற. ஸோ நீங்க கவலை இல்லை படாம வாழும் பொழுது தாங்க சுகமும் பலனும் உங்களை தொடர்ந்துகிட்டே இருக்கும், உங்களை நிரப்பிக்கிட்டே இருக்கும் உங்க வாழ்க்கையில. ஸோ அதனால கவலைக்கு இடம் கொடுக்காதீங்க, கொஞ்சம் கூட இடம் கொடுக்காதீங்க. வந்தாலும் அதை தூக்கி உடனே தேவன் மேல வச்சிருங்க, உடனே தேவன் மேல வச்சிருங்க பிரியமானங்களே. கொஞ்சம் கூட எல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுடைய எதிராளிக்கு வந்து நீ அதில் கவனம் செலுத்தி உன்னை எழும்ப விடக்கூடாது கிறிஸ்துக்குள்ள. சிலர் அதை தெரியாம இருக்கிறாங்க தெரியுங்களா. அதனால தான் தேவனுடைய அன்பை தியானித்து அந்த அன்பு உங்களை ஆளுகை செய்யும் பொழுது, ஆட்கொள்ளும் பொழுது அந்த அன்பானது என்ன பண்ணுதான், கவலையிலிருந்து உங்களை முற்றுமா விடுதலையாக்குதான். எப்படிப்பட்ட கவலையா இருந்தாலும் கூட சரி பிரியமானங்களே, கவலையிலிருந்து முற்றுமா விடுவிக்கதான் தேவன் வந்தாரு, அதே நமக்காக செஞ்சிட்டாரு. எவ்வளோ அன்பை நம்ம தியானித்து அவருடைய அன்பை நம்ம நம்ம வாழ்க்கையில ருசி பார்க்குறோமோ பிரியமானங்களே. உங்களை நீங்க ஸ்பெஷலா எடுத்துக்கோங்க, உங்களை நீங்களே விசேஷமா, நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க விசேஷமானு சொன்னீங்க. அவர் உங்க வாழ்க்கையில அவர் மெய்ப்பரா இருக்கிறபடினால, எப்படிப்பட்ட மெய்ப்பர் தெரியுங்களா, நல்ல மெய்ப்பர். ஹல்லேலூயா. ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைபடாதான், நன்மையும் கிருபையும் உங்க வாழ்க்கையில அது உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்குமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானங்களே, இதுதான் சத்தியங்க. காலை எந்திரிச்சோடி சொல்லுங்க, கர்த்தர் இயேசுவே நீங்க என்னுடைய மெய்ப்பர், இன்னைக்கு நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் ஆண்டவரே. இன்னைக்கு உங்க நன்மையும் கிருபையும் எந்த வழி, நான் எங்க போனாலும் சரி, எங்க நின்னாலும் சரி, உங்க நன்மையும் கிருபை என்ன தொடரும் ஆண்டவரே. பிரியமானங்களே, இப்படிப்பட்ட விசுவாசிகளை தேவன் பாக்குறாருங்க, ஆசீர்வதிக்கிறாருங்க. அப்பனா நீங்க ஒரு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம தேவன் உங்க வைத்திருக்கிற உங்களுடைய ஆசீர்வாதத்தை டிக்ளேர் பண்ணுங்க, வார்த்தை மூலமாய் அறிக்கை செய்து பெற்றுக்கொள்ளுங்க பிரியமானங்களே. அப்படி நீங்க செய்யும் பொழுது நீங்க பாருங்க, கவலை உங்க பக்கமே வராது. கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்ற அந்த வசனத்துல நீங்க நிக்கிறீங்க. ஹல்லேலூயா. கவலைப்படுவதை நிறுத்தும் போதுதான் பிரியமானங்களே நீங்க உங்க தேவன் மீது நம்பிக்கை வைக்கிறீங்க என்பதாகும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. கவலைப்பட்டா பிரியமானங்களே தேவன் மீது நீங்க நம்பிக்கை வைக்கல, அதான் அதோட அர்த்தம். ஆனா தேவன் சொல்றாரு, என் மேல நம்பிக்கை வைன்னு சொல்றாரு, என் மேல நம்பிக்கை வைன்னு சொல்றாரு, என் மேல நம்பிக்கை வை. உன்னுடைய வாழ்க்கைக்கு எல்லா சூழ்நிலையிலும் என் மேல நம்பிக்கை வைன்னு சொல்றாரு. சிலர் அப்படி ஈஸியா கிவ் அப் பண்ணிடுவாங்க. கிவ் அப் பண்ணாதீங்க பிரியமானங்களே, விட்டு கொடுத்துறாதீங்க பிரியமானங்களே. உங்களுக்கானத சுதந்திரிங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களா, இளைப்பாறுதல் உங்களுடைய சுதந்திரம். ரெஸ்ட் இஸ் யுவர் இன்ஹெரிட்டன்ஸ். இளைப்பாறுதல் உங்களுடைய சுதந்திரம். ஏன் தெரியுங்களா, நம்முடைய தேவன் இளைப்பாடுறாரு, அவருடைய வேலை எல்லாம் முடிந்தது. நல்ல ஒரு விசுவாசியோட வேலை என்ன தெரியுங்களா, எப்போதுமே இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பதுதான். இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிற விசுவாசி அவன் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிப்பான். எந்த பிரச்சனையும் அவனை அசைக்கவே அசைக்காது. அப்ப சங்கீதக்காரர் பாடுறாரு பார்த்தீங்களா, தேவன் என் பக்கத்துல இருக்கிறதுனால நான் அசைக்கப்படாமல் சியோன் மலையை போல பர்வதத்தை போல உறுதியாய் நிற்பேன். ஹல்லேலூயா. சரி, இந்த மாதிரி அறிக்கை செய்யறதெல்லாம் இளைப்பாறுதலான வாழ்க்கை பிரியமானங்களே. எக்ஸாம்ஸ், பரீட்சை, பயம், இளைப்பாருங்க. இன்னொன்னு தெரியுங்களா, இளைப்பாறுதல்ல தனக்குத்தானே உதவி செய்து கொள்றவங்களுக்கு தேவன் உதவி செய்ய மாட்டாரு. உதவியே அற்றவங்களுக்கு தேவன் உதவி செய்வாரு தெரியுங்களா. சிலவங்க அவங்களுடைய சொந்த திறமையில ரொம்ப ரிலாய் பண்ணுவாங்க, காட்டுக்கு கொஞ்சம் இடம் தான் கொடுப்பாங்க. ஆனா தேவன் என்ன தெரியுமா விரும்புறாரு, ஆண்டவரே என்னால முடியாது ஆண்டவரே, பரீட்சை வருது ஆண்டவரே, எப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் வரப்போது தெரியல ஆண்டவர், ஆனால் நான் படிச்சிருக்கேன் ஆண்டவரே, ஆனா ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நீங்க போய் நிற்கும் பொழுது பிரியமானங்களே, அங்க தேவனுடைய உதவியை நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்க பயப்பட மாட்டீங்க. சோ இளைப்பாறுதல் வாழ்க்கையை நீங்க பிரவேசிக்கும் பொழுது, இளைப்பாறுதலான வாழ்க்கையில நீங்க பிரவேசிக்கும் பொழுது பிரியமானங்களே, பயமும் உங்ககிட்ட வராது. தெரிந்து கொள்ளுங்க. எத்தனை வாட்டி தேவன் சொல்லியிருக்காருங்க, பயப்படாதே. ஆனா எபிரேயர் 4:1 மட்டும் அவர் சொல்லியிருக்காரு, இளைப்பாறுதல்ல பிரவேசிக்காமல் நீ போனா அது குறித்து தான் நீ பயப்படணும் அப்படின்னு. அந்த ஒரு இடத்துல ஒண்டிதான் அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு, அதை குறித்து நீ பயப்படணும்னு சொல்லி. ஏன் தெரியுங்களா, இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை தேவன் அவங்களுக்கு கானான் தேசத்தை எல்லாமே ஆயத்தப்படுத்தி கொடுத்து வச்சிருந்தாருங்க. அந்த தேசத்துல அவர் இஸ்ரேல் ஜனங்கள் போய் பிரவேசிக்கணும்னு சொல்லி
ஆனா இதுங்க பாருங்க, 12 ஸ்பாய் அனுப்புனாங்க. அண்ட் 10 பேரும் வந்து நெகட்டிவா வந்து பேசினாங்க, பாதகமா பேசினாங்க. ஏன்னா அவங்க ராட்சதத்தை பார்த்துட்டாங்க. ஓ எங்க நம்ம இங்க போய் செத்துருவோம் போலக்க, ராட்சதர்கள்லாம் அங்க இருக்காங்க. ஆனா 2 பேர் ஒண்டி, 2 பேரு ஜோஷுவா கேலப், இவங்க 2 பேரும் தெரியுங்களா என்ன சொன்னாங்க, இந்த ஜாயனை பார்த்துட்டு அந்த ராட்சதர்களை பார்த்துட்டு இவங்களாம் எங்களுக்கு ரொட்டின்னு சொன்னாங்க. விசுவாச நம்ம இங்க போய் வாழலாம். ஸோ இவனுங்க 2 பேர் கோத்திரம் தான் போனாங்க. ஆனா இவங்க யாரு, இவங்க மற்ற 10 ஸ்பாய் சரிங்களா, அவங்க எல்லாமே அவிசுவாசத்தினால. அப்ப தேவனை ஆயத்தப்படுத்தி கொடுத்தாருன்னா, தேவன் சொன்னார்னா நான் ஆயத்தப்படுத்தி கொடுத்துட்டேன்னா, அவர் சொன்னதுதான் அவர் செய்வார். அல்லேலூயா. அப்ப கொடுத்துட்டாரு, ஏங்க டவுட் பண்ணணும்? பாத்தீங்களா, தேவனை வந்து முறுமுறுத்தானுங்க, அவனுக்கு வந்து டவுட் பண்ணானுங்க. அதனால அவனுங்கனால அந்த கானான் தேசத்து, அப்பதான் இளைப்பாறுதல் தேசத்துல போக முடியல, அதுக்குள்ள போக முடியல. ஏன்னா அவன் நம்பிக்கையினால. பிரியமானங்களே, சோ நம்ம கவலைப்பட்டுங்க, நம்ம ஆரோக்கியத்தை இழந்துடக்கூடாதுங்க. ஆரோக்கியம் உங்களோட சுதந்திரம். கவலைப்பட்டுங்க பிரியமானங்களே, நம்ம எந்த பிரச்சனைக்குள்ள நம்ம போய் மாட்டிடக்கூடாது பிரியமானங்களே. ஏன் தெரியுங்களா, தேவன் வந்து இளைப்பாறுதலை உங்களுக்கு வந்து சுதந்திரமா கொடுத்துட்டாரு. ஆரோக்கியம் எந்த பண பிரச்சனைக்குள்ள நீங்க போய் மாட்டிக்க கூடாது பிரியமானங்களே. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன், ஒரு கடனே உங்களால அடைக்க முடியல, அது அந்த அடைக்க முடியாத கடனுக்கு நீங்க யாரு பார்க்கணும்? தேவனை தான் பார்க்கணும். ஆண்டவரே அற்புதமா இதை எனக்கு செஞ்சு என்னால முடியாது. ஏன்னா அப்ப நான் நம்மளே சொந்தமா தேடி இழுத்து போட்டுக்கொண்ட வம்பு, அதெல்லாம் கடன் பிரச்சனை தெரியுங்களா. ஆனா அது உங்களுடைய வம்பா இருந்தாலும் கூட, அந்த வம்புல இருந்து கூட தேவன் உங்களை வெளியாக்கி கொண்டு வரதுக்கு தேவன் வந்து நிச்சயமா உங்களுக்கு அற்புதம் செய்வார். இப்ப அந்த இடத்துல நீங்க வந்துட்டு கவலைக்கு இடம் கொடுக்காம தேவன் மேல இளைப்பாறுவது, தேவன் முடித்த வேலை இளைப்பாறுவது. அப்ப நீங்க கிறிஸ்துவோட அமர்ந்திருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த சிந்தையுடையவர்களா இருங்க. அப்ப உங்க சிந்தனை எப்பொழுதுமே கிருபாசன சிந்தையா தான் இருக்கும். நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவோட உன்னதங்கள்ல அமர்ந்திருக்கீங்க. நீங்க வந்து உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கீங்க பிரியமானங்களே. அல்லேலூயா. நம்ம எல்லாருமே உயர்ந்த வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கோம், தெரிந்து கொள்ளுங்க பிரியமானங்களே. சோ ஆரோக்கியம் நம்மளுடைய சுதந்திரம், ஐஸ்வர்யம் நம்மளுடைய சுதந்திரம். விசுவாசிப்போம் கிறிஸ்து இயேசுக்குள்ள தேவன் இதெல்லாம் நமக்கு கொடுத்துட்டார் என்று. ஹல்லேலூயா. சோ இதுல நம்ம இளைப்பாறும் பொழுது பிரியமானங்களே, அதுக்கான காரியங்கள் அந்தந்த நேரத்துல உங்களுக்கு வந்து கணக்கா வந்து சேரும் பிரியமானங்களே. அதை குறித்து கவலைப்படாதீங்க. அல்லது இஸ்ரவேல் ஜனங்களை போல முறுமுறுக்காதீங்க பிரியமானங்களே. முறுமுறுத்து அந்த கானான் தேசத்துக்குள்ள அவங்களால போக முடியாம போயிடுச்சு, அந்த இளைப்பாறுதல் தேசத்துக்குள்ள அவங்களால போக முடியாது. அந்த மாதிரி நம்ம வந்து எதையுமே இழந்துடக்கூடாது தெரியுங்களா. தேவன் ஆல்ரெடி உங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு, அதை அனுபவிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. எப்படி நீங்க அதை அனுபவிக்க போறீங்க? இளைப்பாறுதல் ஸ்தானத்திலிருந்து. அப்பனா கிறிஸ்து இயேசு அமர்ந்திருக்கிறாரு, கிறிஸ்து இயேசு உன்னதங்கள்ல அமர்ந்திருக்கிறது போ அவர் பக்கத்துல நான் அமர்ந்திருக்கிறேன். நான் அவர் எனக்காக முடித்த வேலை நிமித்தம் எனக்காக சுதந்திரிச்சு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் அமர்ந்து பெற்றுக்கொள்றேன். அல்லேலூயா. அறிக்கை செய்து பெற்றுக்கொள்வது. பாதகமா பேசிடாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை போல பாதகமா பேசினா தேவன் உங்களுக்கு கிரியை செய்ய முடியாது. அவிசுவாசம், அதுதான் அவிசுவாசம். அவிசுவாசமா நீங்க பேசும் பொழுதே அங்க தேவன் உங்களுக்கு கிரியை செய்ய மாட்டாரு. நீங்க பார்க்கவும் மாட்டீங்க உங்களுடைய ஆசீர்வாதத்தை. எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. அமர்ந்திருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் சுதந்திரிங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கும் சரி, இது உங்களுக்கும் போய் சேருங்க. எல்லாருக்கும் தான், எல்லாத்தையும் கொடுத்து சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியோர் மட்டும் தேவன் எல்லாரும் மேலேயும் கர்சனை உள்ள தேவனா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். அமர்ந்திருந்து உங்களுக்கானதை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கானது ஏற்ற நேரத்துல உங்களுக்கு வந்து சேரும். ஹல்லேலூயா. சோ புதிய உடன்படிக்கை கிருபையின் சத்தியத்துல வாழும் நம்பங்க. இயேசு சிலுவையில் முடித்த வேலையில் இளைப்பாற வேண்டும் என தேவன் விரும்புகிறார். அவ்வளவுதான். சிலவங்கலாம் தேவன் என் மேல அன்பு கூர்ந்தாரு, சிலுவையில் எனக்காக மறிச்சாரு, இப்ப நான் வந்து ரட்சிக்கப்பட்டுட்டேன், ரத்தத்தால கழுவப்பட்டுட்டேன், இனி எனக்கு நரகம் இல்லை, நான் வந்து பரலோகத்துக்கு தான் போவேன் அப்படின்னு அந்த ஒரு இதுல எழுந்துருவாங்க, மற்றதெல்லாம் விட்டுருவாங்க. இல்லைங்க, தேவன் நம்மளை வந்து கிறிஸ்துக்குள்ள இளைப்பாற சொல்றாரு. இளைப்பாரி அவர் நமக்காக வச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்க சொல்றாரு. அதை உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும்படிக்கு செய்ய சொல்றாருங்க பிரியமானங்களே. அதனால உங்க வாழ்க்கையில அதனால பிரியமானங்களே எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, எதை குறித்தும் பதறாமல் இருங்க. ஆமென். சோ இப்படி நீங்க செய்யும் பொழுது தாங்க எதிராளி உங்களை தாக்க முடியாது. எங்கெல்லாம் ரொம்ப பாதகமா பேசுறாங்களோ, இவங்கெல்லாம் யாரெல்லாம் வந்துட்டு வேதத்துக்கு புறம்பா பேசுறது, வேதத்துக்கு மாறா பேசுறது, தேவ வார்த்தைக்கு எதிராக பேசுறதுன்னா இவங்கள தான் வந்து எதிராளி தாக்குவான்.
பிரியமானங்களே. ஆனா தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு அவன்கிட்டே வர முடியாது, அவன்கிட்டே வர முடியாது பிரியமானங்களே, அவன்கிட்டே வர முடியாது. வந்தாலும் அவன் தோற்று போயிட்டான். ஏன்னா இயேசு அவனை தோக்கடிச்சிட்டாரு. அப்படிதான் நம்மளுடைய இது இருக்கணும், விசுவாசம். ஆமென். சோ இளைப்பாறுவோம். இளைப்பாரி உங்களுக்கான சுதந்திரங்கள், இன்ஹெரிட்டன்ஸை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இப்படி நீங்கள் செய்யும் போதுங்க எதிராளி உங்களை தாக்கவே முடியாது. உங்களுக்கான ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வதை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கான ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வதை நீங்கள் பார்க்கலாம். ஏன் உங்கள் அற்புதத்தை நீங்கள் பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த காரியத்தில் தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க? எந்த இடத்துல இந்த ஆசீர்வாதத்தை நான் பார்க்கணும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க? பிரியமானங்களே, இளைப்பாரி, அதை குறித்து இளைப்பாரி, அது உங்களுடையது, அதை பெற்றுக்கொள்ளுங்க. அதை விட்டுட்டு இளைப்பாராமல் நீங்கள் வேற என்னாச்சும் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் இளைப்பாறுதல் வாழ்க்கை வாழ முடியாது. ஏன்னா உங்கள் சிந்தனை, நான் சரியாக செஞ்சேனா சரியாக செய்யலையா, நான் சரியா ஜெபிச்சனா சரியா ஜெபிக்கலையா, நான் சரியா வேதத்தை வாசிச்சனா சரியா வேதத்தை வாசிக்கலையா, நான் எப்படி நான் இருந்தேன், உங்கள் கவனம்லாம் அங்கே தான் போகும். இதில் உங்கள் வேலையை உங்களுடைய வேலை எதுவுமே இல்லைங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானங்களே. இயேசுவை தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கணும் பிரியமானங்களே. ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் வரும்பொழுது, ஒரு சவால் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கும் பொழுது, அது நமக்கு ஒரு யுத்தமாகும் பொழுது பிரியமானது, அது யுத்தமாக இருக்கிறது. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலங்க சந்திக்கும் யுத்தமானது வேத பிரகாரம் எடுத்துக்கொள்ளும் போதுங்க அது நம்முடையது அல்ல, அது யாருடையதாம்? கர்த்தருடையதாம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் பிரியமானங்களே, சந்திக்கிற பிரச்சனைகள் அது ஒரு யுத்தம் போல. அந்த யுத்தமானது வரும் பொழுது அந்த யுத்தம் எப்படி தெரியுங்களா? அது நம்மளுடையது அல்ல, அது தேவனுடையது. எடுத்துக்கொள்வோமா? 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 15வது வசனம். சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. இயேசு புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்றாரு? இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனா திடம் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். சோ அந்த ஜெயம் சிந்தை உங்களுக்கு எப்போது இருக்கணும்? இயேசு ஜெயிச்சிட்டாரு. எந்த பிரச்சனை வந்தாலும் இயேசு ஜெயிச்சிட்டாரு. ஸோ நீங்க அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. என்ன நடக்குதுன்னா பிரியமானங்களே, அமோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் தேசக்குடிகள் யூதா கோத்திரம், யோசபாத் ராஜா அவங்களுக்கு விரோதமா வராங்க. ஸோ விரோதமா வரும் பொழுது அந்த செய்தியை கேட்ட யோசபாத் பயப்படுறான். அப்புறம் அவன் என்ன தெரியுமா பண்றாரு? அவர் போயிட்டு தேவன்கிட்ட முறையிடுறாரு பிரியமானங்களே. அது நீங்க 20வது அதிகாரம் 12வது வசனத்துல நீங்க வாசிக்கலாம். நம்ம என்ன செய்யணும்? ஓகே, ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம முதல்ல என்ன செய்வோம்? நம்ம என்ன செய்யணும்? ஐயோ, இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்க, நம்ம என்ன செய்யலாம்? இதுக்கு என்ன தீர்வு? முதல்ல வருது என்ன? நம்மளோட யோசனை. அப்புறம் தான் தேவன் இருக்காரு, தேவன்டா இப்போ இங்க இது எழுப்புங்க. ஒரு பிரச்சனையை நீங்க முதல் சந்திக்கும் பொழுது உண்மைதானுங்களே? ஸோ ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திக்கும் போது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று தான் நாம் யோசிப்போம். அண்ட் யோசபாத் இந்த இடத்துல அவன் என்ன செஞ்சானா, 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்துக்கோமா. இப்ப, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்க செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். ஆமென். எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் எங்க கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். இந்த இடத்துல நீங்க பார்க்கும்பொழுதுனா அவனோட ஸ்டேட்மெண்ட் நீங்க பாருங்க. அவன் என்ன சொல்றான்? என்னால முடியாது ஆண்டவரே, என்னால முடியாது, அதனால நான் உங்களே நோக்கி பார்க்கிறேன். என் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கின்றன. ஸோ அவனுக்கு தெரியும் தேவனால அவனை விடுவிக்க முடியும், அவனோட யூதா கோத்திரத்தை விடுவிக்க முடியும் என்று தேவன் பக்கமா திரும்புறான். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அதுதான் அவன் அந்த மாதிரி சொன்னோன்னு பாருங்க. சவாலை சந்திக்கும் போதுங்க, நம்முடைய வாழ்க்கையில ஒரு சவால், ஒரு பிரச்சனை வருதா, சந்திக்கும் பொழுது பிரியமானவர்களே, யாரும் உங்களை குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்களா, ஆனா
தவறா குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்களா, உங்க மேல வீட்படி சுமத்தி இருக்காங்களா, அது ஒரு யுத்தம் தெரியுங்களா? சில நேரங்களில் நீங்க ஒண்டி இருப்பீங்க, தனித்து நிற்பீங்க, மற்றவங்க எல்லாம் கேங் சேர்ந்துருவாங்க. ஓகே, எல்லாரும் உங்களுக்கு எதிராக நிற்பாங்க. யார் உங்க மேல தப்பான பழி கொண்டு வந்தாங்களோ அவங்கள நம்பிக்கிட்டு, மேபி உங்க பாஸ் கூட அப்படி இருக்கலாம், நீங்க ஒண்டி நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க வந்து இன்னசென்ட், எந்த ஒரு தப்பும் நீங்க செய்யல, நீங்க இன்னசென்ட். ஸோ இந்த இடத்துல பிரியமானங்களே, இது வந்து உங்களோட வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற ஒரு யுத்தம். ஓகே பிரியமானங்களே, நீங்க சந்திக்கிற ஒரு யுத்தம். யோசபாத்தை போல நீங்க தேவன்கிட்ட சொல்லும் பொழுது, ஆண்டவரே இது என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, நான் இன்னசென்ட், நான் எனக்கு இப்படி இந்த பிரச்சனை எப்படி வந்தது எனக்கு தெரியாது, இவங்களாம் என்ன எனக்கு எதிராக இப்படி வந்திருக்காங்க, என்ன செய்ய போகிறாங்க எனக்கு தெரியாது, ஆனால் என் கண்கள் உண்மை நோக்கி பார்க்கின்றன. ஆண்டவரே, ஐ கான்ட் டூ எனிதிங் பட் யூ கேன். என்னால் முடியாது ஆண்டவரே, நான் உங்களே நோக்கி பார்க்குறேன், அதனால உங்களால் முடியும். நீங்கள் தேவன் என்று நீங்கள் வரும் பொழுது பிரியமானங்களே, தேவன் நம்ம சொல்லுவார். அப்படி சொல்லும் பொழுதே, இந்த யுத்தம் உன்னுடையது இல்லை, இது என்னுடையது. ஆமென். அதனால தான் தேவன் சொல்கிறாரு, நான் திடம் கொள்ளுங்க, உலகத்தை நான் ஜெயித்தேன். உபத்திரம் உலகத்தில் எனக்கு இருந்தாலும் கூட இந்த சவால்கள், இந்த யுத்தம் எல்லாமே ஒரு உபத்திரம் தான் பிரியமானங்களே. ஸோ அது வரும் பொழுது அது தேவன் சொல்கிறாரு, அது நான் உன் கூடவே இருந்து உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நீ சும்மா இருந்தால் மட்டும் போதும். இது நீங்கள் சும்மா இருக்கிறது தாங்க இளைப்பாறுதல் வாழ்க்கை. ஹல்லேலூயா. அவர் பார்த்துக்கொள்வாராம். எவ்வளோ நல்ல தேவன்ல, எவ்வளோ அன்பான தேவன்ல. அப்படி பார்க்குறீங்களா உங்கள் ஆண்டவரை? இல்லை கடமைக்காக காலை எந்திரிச்சோன்னே ஓகே 1 மணி நேரம் ஜெபம், அப்புறம் ஒரு 10 அதிகாரம், ஒரு 2 அதிகாரம், 5 அதிகாரம், அப்புறம் படிச்சுட்டு ஓகே கடமை, கிறிஸ்துவ கடமை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு இருக்கீங்களா? இல்லை உண்மையிலே தேவனை தேடுறீங்களாங்க? உண்மையிலே ஒரு அன்பை வந்து தியானிக்கிறீங்களாங்க? உண்மையிலே தரிசிக்கிறீங்களாங்க உட்காந்து? இப்படிப்பட்ட தேவன் வேத பிரகாரம் அப்படி போறீங்களா தேவன்கிட்ட? தீவானுங்களே, 2வது நான் சொன்ன பார்த்தீங்களா, உண்மையிலே தேவனை தேடுறது, நாட் ஃபார் த சேக் ஆஃப் இட். ஓ நான் கிறிஸ்டியன் ஆகிட்டேன், நான் கிறிஸ்தவன் ஆகிட்டேன், ஸோ 1 மணி நேரம் 10 மணி நேரம் 10 மணி நேரம் இல்லை செஞ்சால் நல்லது, 1/2 மணி நேரம் ஓகே, 10 நிமிஷம், 1 மணி நேரம் நான் செஞ்சே ஆகணும், சொல்லிட்டாங்க செஞ்சாகணும், நான் செய்கிறேன். கடமைக்காக போய் ப்ரே பண்ணுறது, அப்புறம் வேதம் வாசிக்கிறதும் ஒரு ரெவல்யூஷன் இல்லாமல் படிக்கிறது. உங்களுக்கு தெரியுங்களா, பைபிள் எல்லாமே தேவனுடைய அன்பான வார்த்தைகள் என்று. தேவனுடைய அன்பை, வேதத்தை நீங்கள் படிக்கும் பொழுது தேவன் உங்கள் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறான்னு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எவ்வளோ ஆசீர்வாதங்களை உங்களுக்காக வச்சிருக்கிறாரு என்று அந்த வேதத்தை நீங்கள் பொறுத்து வாசிக்கும் பொழுது தான் நீங்கள் தெரிந்து கொள்வீங்க. அப்படின்னா நீங்கள் தேடணுமா? ஸோ இப்படி நீங்கள் தேவன்கிட்ட வரும் பொழுது பிரியமானங்க, தேவன் நிச்சயமாக உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. தரித்து நின்று நான் உனக்கு செய்யும் ரட்சிப்பை பாரு. நான் முதையா அந்த 2 காரியத்தை நான் சொன்னேன்னா வித்தியாசம் இருக்கு. ஸோ நம்ம இப்படி தேவனை பார்க்குறோம், ரொம்ப முக்கியம். தேவனோட அன்பை எப்படி பார்க்குறோம்? சும்மா எஸ் காட் லவ்ஸ் அஸ் ஆல் அப்படின்னா சும்மா சிந்தையில் தான் தேவனை நேசிக்கிறா தெரியும். ஆனால் மனது பிரகாரம் மனசில் வந்து இந்த மனசெல்லாம் வேற எங்கேயோ இருக்கு, வேற யார்ட்டையும் போயிட்டு. தேவனோட அன்பு இங்கே கோசம், ஆனால் இங்கே தான் இருக்கு. உணரணும் பிரியமானங்களே, புரியுதுங்களா? தேவன் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. ஸோ அந்த அன்பு தாங்க கவலையிலேருந்து நம்மளை விடுவிக்கும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஸோ இந்த அன்பு நான் ஏன் திரும்ப டச் பண்ணுறேன்னா, உங்களுக்கு வேணும் அந்த அன்பு. என்னோட அன்பை பெற்றுக்கொள்ளுங்க. மாலை வேலை இந்த மெசேஜை நீங்கள் கேட்டுட்டு இருக்கும் பொழுதே தேவன் உங்கள் மேலே எவ்வளோ அன்பாக இருக்காருன்னு பாருங்க. அதனால தான் உங்களை இளைப்பாற சொல்கிறாரு. சிலர் இளைப்பாறாம பல பிரச்சனைக்குள்ளே போய் மாடிட்டு உட்காந்துருக்காங்க தெரியுங்களா? வேணாங்க பிரியமானங்களே, இளைப்பாரி. தேவன் உங்களுக்காக என்னெல்லாம் வச்சிருக்கிறாரோ அதை பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ இங்க தேவன் என்ன சொல்றாரு? தரித்து நின்று நான் உனக்கு செய்யும் ரட்சிப்பை பாரு என்று தேவன் சொல்றாரு. தரித்து நின்று. அப்ப இப்ப நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம்? உட்கார்ந்து இருக்கிறோம், அமர்ந்து இருக்கிறோம்ல. நம்ம உட்கார்ந்து கொண்டே நம்மளுக்கு வரும் சவால், யுத்தத்தை ஜெயிக்கிறத பாருங்க. தேவன் நமக்காக ஜெயிக்கிறத பாருங்க. உட்கார்ந்து கொண்டு, அமர்ந்து கொண்டு. அப்படின்னா அந்த யுத்தத்தை குறித்து, அந்த சேலஞ்சை குறித்து நீங்க கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. இது என்னவாகும், ஏதாகும், ஐயோ நான் வேலையை எழுந்துருவேனா, எல்லாரும் அவனை நம்பிடுவாங்களா, என்னெல்லாம் தள்ளி விட்டுருவாங்களா, ஐயோ நான் போயிட்டேன்னா என்னோட சம்பளம் போயிடுமே, அப்புறம் நான் இதை நம்பி வாங்கின வீடு, நான் வாங்கின காடி, எனக்கு இருக்கிற நிறைய கமிட்மெண்ட்ஸ், இதுதாங்க நம்மளுடைய பிரச்சனை. யாவே தேவன், யெகோவா தேவன் சொல்றாரு, ஒரு ஜாசியல் மூலமாய், தீர்க்கதரிசி மூலமாய் என்று சொல்றாரு, தரித்து நின்று நான் உங்களுக்கு செய்யும் யுத்தத்தை, நான் உங்களுக்காக செய்யும் யுத்தத்தை நீங்க பாருங்கன்னு சொல்றாரு. அப்ப நீ ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. பழைய ஏற்பாட்டிலே தேவன் அப்படி செய்ய சொல்லக்கூடுமானால், புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்துக்குள் இருக்கிற நமக்கு இன்னும் எவ்வளவு செய்வாருங்க. நீங்க எதையும் போராடி நீங்க ஜெயிக்க தேவையில்லை தெரியுங்களா?
நீங்க ஆல்ரெடி கிறிஸ்து மூலமாய் முற்றும் ஜெயங்கொண்ட ஜனங்கள். இயேசு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய எல்லா விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையிலங்க நம்மளை ரசித்து நடத்துவார். ரொம்ப அழட்டிக்காதீங்க. பெரும் பங்கை யார்கிட்ட கொடுங்க? தேவன்கிட்ட கொடுங்க. என்னால முடிஞ்சது இவ்வளவுதான் ஆண்டவரே, அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. இதுதான் கிறிஸ்டியனோட பாஸ்டர். அப்பனா கிறிஸ்தவங்களுடைய ஸ்தானம் இப்படிதான் இருக்கணுமா? தேவனை நோக்கி பார்ப்பதில்ல. இயேசு நமக்காக சிலுவையில முடித்த வேலையில பிரியமானங்களே முழுமையான நம்பிக்கை வைத்து இலை பாருவோமாக. இந்த மாலை வேலையில பிரியமானங்களே ஆராதனை தேவனை வந்து துதிக்கிறது, தேவனை வந்து பெருமைப்படுத்துறது, தேவனுக்கு மகிமை செலுத்துவது. ஏன்னா அவர் தான் எல்லா மகிமைக்கும் பாத்திரரா இருக்கிறாரு, சொந்தக்காரரா இருக்காரு பிரியமானங்களே. அவர் தாமே பெரியதா நீங்க பார்க்கும் பொழுது சகலமும் நமக்காக செய்து முடிக்கிறாரு. சோ சத்தமா பாடுங்க, அங்க தேவன் மகிமைப்படுறார், தேவன் பெரியது. அப்படின்னா பிரச்சனையை காட்டிலும் தேவன் பெரியவரா இருக்கிறார். நீங்க பாக்குறீங்க பார்த்தீங்களா? உங்க பிரச்சனை முடிந்தது, தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்றார். ஹல்லேலூயா! உங்க பிரச்சனை முடிந்தது. ஆமென், ஆமென். இப்படி வாங்குங்க. இதுதாங்க ரெஸ்ட். காம் இந்த posture of rest. அப்பனா வரும் பொழுது இளைப்பாருங்க. இயேசு எனக்காக பிடிச்சிட்டாரு, ஏசப்பா எனக்காக எல்லாம் பார்த்துக்குவாரு. உங்களை நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காருங்க. புல்லுள்ள இடங்களை நடத்தி கொண்டு போறாரு. அம்மத தண்ணீர் கொண்டு போய் சேர்க்கிறாரு. உங்க ஆத்மாவே தேடுறாரு, நீதியின் பாதையில நடத்துறாரு. கோலினாலும் தடியினாலும் தேற்றுறாருங்க. அவர் கோலும் தடியும் என்னை தேற்றும். மரணையிலின் பள்ளத்தாக்கி நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவரே கூடவே நீர் இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். எதிரி முன்பே பந்தியை நமக்கு ஆயத்தப்படுத்துறாருங்க. ஜெயிக்கிறாரு உங்களுக்காக. உங்க பிரச்சனைகள் உங்க கால் கீழே வந்து விழுறத நீங்க பார்க்கலாம். எதிரி இல்லாம இல்ல தெரியுங்களா? எதிரி முன்பே பந்தியை ஆயத்தப்படுத்துறாராம். பாத்திரம் நிரம்பி தலையை எண்ணெயால அபிஷேகம் பண்றாரு. பாத்திரம் நிரம்பி வலிக்குது. அவருடைய நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் இன்னைக்கும் நன்மை கிருபை தொடருது, நாளைக்கும் நன்மை கிருபை தொடர போகுது. அல்லேலூயா. உங்க பாட ஆரம்பிச்சோன்னு அடுத்தது என்ன நடந்ததா? வந்த எதிரிகள் எல்லாம் ஒருத்தரை ஒருத்தர் வெட்டி கொண்டு செத்தானுங்க. ஒருத்தர் கூடங்க தப்பிக்கலன்னு வசனம் 24 சொல்லுது பிரியமானவர்களே. ஒருத்தன் கூட தப்பிக்கலையா? எல்லாரும் வெட்டு விட்டு செத்து போனாங்களா? தேவன் தான் அதை செஞ்சாராம். கர்த்தர் தாமே அதை செய்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம், கிருபையிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க இழந்ததை மறுபடியுமா நீங்க எல்லாரும் பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. ஆரோக்கியத்தை இழந்தவங்க ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வாங்க, பணத்தை இழந்தவங்க பணத்தை பெற்றுக்கொள்வாங்க. இப்படிதாங்க நம்ம தேவன். ஆமென். சொன்னதை செய்கிறவர், அவர் வாக்கு பண்ணினதை செய்யும் அளவு கைவிடவே மாட்டாராம். ஹல்லேலூயா.